Praise Lord, uncles and aunties. This is my individual Bible project, and I thank God for this wonderful opportunity. So, my topic is on types of offerings in Leviticus. So, there are many offerings in Leviticus, but there are only 5 major offerings. That 5 major offering is divided into 2 parts. Leviticusல நிறைய offerings இருக்கு. ஆனால் 5 மெயினான offerings மட்டும் 5 offering இருக்கு. So it is divided into 2 parts, sweet savor offering and non-sweet savor offering. Sweet savor offering means that dedicating to Lord with the dedication and respect and with full heart. But while non-sweet savor offering means doing a sin and asking repentance and forgiveness, they offer that offering. தமிழ்ல சொல்லணும்னா நான் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங் ஏசப்பாவை நேம மகிமைப்படுத்துறதுக்காக அந்த ஆஃபரிங் கொடுப்பாங்க. நான் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங்னா நம்ம ஏதாவது சின் பண்ணிட்டு அதை நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங் பண்ணுவாங்க. ஸோ என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மேஜர் ஆஃபரிங்ஸ் இன் லெவிட்டிகஸ்? ஸோ நான் சொன்ன மாதிரி 5 மேஜர் ஆஃபரிங்ஸ் இருக்கு. burnt offering, meal offering, peace offering, sin offering and trespass offering. So first 3, அதாவது burnt offering, meal offering and peace offering, இது 3 sweet savor offering, and the last 2 is the non sweet savor offering. So burnt offering, it was இந்த offering வந்து highest accept of work of Christ. இது வந்து என்ன நம்மளை குறிக்குதுன்னா entire surrender sacrifice. It signifies as entire surrender sacrifice to God, and it's a sweet smelling savor offering. Second one on the meal offering. This offering is especially for thanksgiving and praise God for His glory. இந்த ஆஃபரிங் யூஸ்வலா பண்ணணும்னா இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, அவருக்கு தேங்க்ஸ் பண்றதுக்கு இந்த ஆஃபரிங் பண்ணுவாங்க. இந்த ஆஃபரிங் குறிக்குது என்னதுன்னா இட்ஸ் a living sacrifice. இதுவும் ஸ்வீட் ஸ்மெல்லிங் சேவர் ஆஃபரிங் தான், and it's a devotion to God. And the third one is peace offering. இந்த ஆஃபரிங்கும் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங் தான். இந்த ஆஃபரிங் என்ன குறிக்குதுன்னா நம்ம ப்ராப்பரா இயேசுவா கூட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோமா, ஃபெலோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் அஸ். ஸோ இதுதான் இந்த தேர்ட் ஆஃபரிங் இது குறிக்குது. ஃபோர்த் ஆஃபரிங் வந்து திஸ் ஆஃபரிங் இஸ் நோன் ஆஸ் இந்த நான் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே 4th and 5th வந்து நான் ஸ்வீட் சேவர். ஸோ திஸ் ஆஃபரிங் சிக்னிஃபைஸ் தட் வி ஹேவ் டு பே ஃபார் சின். நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா, லைக் அன்இன்டென்ஷனலா பர்பஸே இல்லாம தெரியாம தப்பு பண்ணிட்டா இந்த ஆஃபரிங் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இந்த ஆஃபரிங்கும் நான் ஸ்வீட் சேவர் இல்லை, இதுவும் ஏதாவது சின் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ற ஆஃபரிங் தான். ஸோ திஸ் ஆஃபரிங் இஸ் டன் டு ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் பர்டிகுலர் பர்சன் சின். அதாவது தெரிஞ்சே, லைக் நம்ம ஓன் பாடிக்குள்ள தெரிஞ்சே தப்பு பண்ற இதுக்கு வந்து இந்த ஆஃபரிங் வந்து கொடுப்பாங்க. இதுதான் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இந்த பிக்சர்ஸ் burnt ஆஃபரிங் ஃபர்ஸ்ட், அப்புறம் செகண்ட் மீல் ஆஃபரிங்கு, அப்புறம் தேர்ட் வந்து பீஸ் ஆஃபரிங், ஃபோர்த் இஸ் சின் ஆஃபரிங், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இதுதான் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், explain the typology of each sacrifice with Jesus sacrifice in New Testament and include your thoughts. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல burnt ஆஃபரிங் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஸ்வீட் சேவர் அண்ட் வாலண்டரி ஆஃபரிங். எய்தர் அ மேல் ஷிப், goat, bull, turtle doves or young pigeons can be offered. And இது என்ன குறிக்குதுன்னா டோட்டல் சரண்டர் டு காட். ஆக்சுவலா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ ஏதாச்சும் நம்ம அது கொடுத்து அந்த தப்பை மறைச்சிடணும். ஸோ என்னதுன்னா, ஸோ நம்ம போய் சாக்ரிஃபைஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்காக ஒரு அனிமல் சப்ஸ்டரி அட்டன்மெண்ட், நம்மளுக்காக இன்னொரு ஒரு ஆர்கானிசம் வந்து ஆஃபர் ஆகுது. ஸோ அதே நியூ டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தோம்னா கிரைஸ்ட் டோட்டல் சரண்டர், நம்மளுக்காக அவர் வந்து டோட்டல் சரண்டர். அவர் ஆக்சுவலா சின்ன எதுவுமே பண்ணல, ஆனா நம்மளுக்காக அவர் சின்னரா வந்திருக்காரு. ஸோ அது அக்கார்டிங் டு 2 Corinthians 5:21 he atoned himself. அவர் நம்மளுக்காக அவர் வந்து இது பண்ணது தான் நியூ டெஸ்ட்மெண்ட் டைப்பாலஜி. அந்த செகண்ட் ஒன் மீட் ஆஃபரிங், ஸ்வீட் சேவர் ஆஃபரிங் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்புறம் இதுக்கு வந்து ஃபைன் ஃப்ளோர், ஆயில், ஃப்ராங்கின்சென்ஸ், மெமோரியல் போர்ஷன் ஆஃப் இதெல்லாம் தேவை இந்த ஆஃபரிங்க்கு. burnt ஆஃபரிங்கும் மீட் ஆஃபரிங்கும் சில நேரத்தில் எப்பயுமே ஒன்னா தான் நடக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. தேங்க்ஸ் கிவிங் முன்னாடியே சொல்லிட்டேன். நியூ டெஸ்ட்மெண்ட்ல வந்து கிரைஸ்டோட கேரக்டரிஸ்டிக் ஜான் 3:4-34 he dedicated himself. அதாவது
அவரு சாக்ரிஃபைஸ் அவர் சின்னே பண்ணாதவர், ஆனா வந்து அவர் வந்து எல்லாமே கரெக்டா பண்ணாரு. அவங்க காட் சொன்ன மாதிரியே, ஃபாதர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாரு. ஆனா நம்மளுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் ஆனாங்க. ஸோ அதான் நியூ டெஸ்ட்மென்ட் டைப்பாலஜி. தேர்ட் ஒன் வந்து பீஸ் ஆஃபரிங். இது வந்து இதுவும் ஸ்வீட் சேவர் தான். அண்ட் இது வந்து ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆஃபரிங். நியூ டெஸ்ட்மெண்ட்ல பிலீவர்ஸ் என்ஜாய் பீஸ் வித் காட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்னால தான் நம்ம வந்து ஒரு ஹெவனுக்கு போகும்போது காடை பார்க்க முடியும். ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவரோட தான் நம்ம அவரோட டெத்தை ரிமெம்பர் பண்ணும்போது கம்யூனியன், அதான் ஃபெலோஷிப். அவங்க அப்பதான் ஃபெலோஷிப் கனெக்ட் ஆகும் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ த செகண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சின் ஆஃபரிங். இதுவும் ஸ்வீட் சேவர் இல்லை, ஆனால் இது ரிக்வயர்ட் ஆஃபரிங். நம்ம மாதிரியே இது அன்இன்டென்ஷனல் சின்னுக்கு இதுவாக பண்ணுறது. நியூ டெஸ்ட்மெண்ட்ல வந்து இந்த டெத் ஆஃப் கிரைஸ்ட் ஹீ கேரிட் பிலீவர்ஸ்னா நம்ம இன் ஹிஸ் ஓன் பாடி. அவர் வந்து ப்ராபிஷியேஷன் அப்படின்னா பரிகாரம் தமிழ்ல அர்த்தம். ஸோ ஏதாவது தப்பு பண்ணா அது நம்ம தப்பு பண்ணதுக்கு அவர் வந்து இடையில இதுக்காக வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் வந்து ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இந்த ஆஃபரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து நம்ம தெரிஞ்சே தப்பு பண்ணி அகெயின்ஸ்ட் லார்டு, அப்புறம் ஹோலி திங்ஸ், அகெயின்ஸ்ட் நெய்பர்ஸ், அதுக்காக இந்த ஆஃபரிங் கொடுப்பாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்ல வந்து கிரைஸ்ட் பேட் ஃபார், நம்ம கிரைஸ்ட் வந்து எல்லாத்துக்காகவும் பே பண்ணதோட நம்ம ஒவ்வொருவருக்காகவும் பே பண்ணாங்க. ஸோ ரிப்பென்டன்ஸ், இது நம்ம ரிப்பென்டன்ஸ் பண்ணாம அவங்க நம்மளுக்காக ரிப்பென்டன்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் தி செகண்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, why does the sacrifice required and when was it first started? So basically sacrifice means giving to the Lord whatever it requires for our encuse. Encuse means a work, whether it's a wrong or right. The Lord has commanded, seek the kingdom of God and his righteousness, as mentioned in Matthew 6:33. Our willingness to sacrifice in an indication of a devotion to God. என்னன்னா நம்ம சாக்ரிஃபைஸ்னா நம்ம லார்ட் வந்து என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கறது தான் சாக்ரிஃபைஸ். ஆனால் நம்ம கொடுக்கறது முழு மனதோட இருக்கணும், இல்லாட்டி அவங்க அது ஸ்வீட் சேவர் ஆஃபரிங்காக இருக்காது, நான் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங்காக தான் இருக்கும். So the Lord said, the soul of the flesh is in blood and I myself have put upon the altar for make atonement. ஸோ அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டு அப்புறம் வந்து அவர் காட் மேட் ப்ரொவிஷன் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், மற்றவங்களுக்காக இல்லை நம்ம ஒவ்வொருவங்களுக்காகவும் அடிக்கப்பட்டாரு. ஸோ அதை முன்னாடியே சொன்ன மாதிரி அக்கார்டிங் டு த லா anyone committing a sin has to rectify the wrong and then present to Jehovah God an appropriate offering. This gives, அதாவது அவங்க திருப்பி அதை நினைக்கவே மாட்டாங்க, அவங்க ரிலீஃபாக இருப்பாங்க அந்த சின் கில்ட்லேருந்து. ஸோ இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா, it was first started when Adam and Eve sinned in the garden. God gave them skins to cover up. அப்போனா அந்த ஸ்கின் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அனிமல் சாகணும். ஸோ காட் சாக்ரிஃபைஸ் an animal to get that skin. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் சாக்ரிஃபைஸ். இப்போ ஒரு வசனம் என்னன்னா, 1 John 1:7 ஹாஃபு, but if accept him as through the blood of Jesus Christ his son purifies us from very sin. But if we confess our sins to God, he will keep his promise and do what is right, and he will forgive us and purify our wrongdoings. So நம்ம எப்பயுமே நம்ம பண்ற தப்பு கன்ஃபெஸ் பண்ணிடணும். அப்புறம் வந்து இதுதான் எண்ட் ஆஃப் த தேர்ட் கொஸ்டின். பிக்சர்ஸ். So fourth question, relate the first Passover sacrifice with the New Testament Passover sacrifice which we follow. So Old Testament, the first Passover sacrifice was the Passover festival celebrated when Moses leading Israelites out of Egypt. So in the story நம்மளுக்கு எல்லாமே தெரியும், when Israelites வந்து எஜிப்துலேருந்து கிளம்பி வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு அனிமல் அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ஸோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த அனிமலோட பிளட் எடுத்து அவங்க டோர் போஸ்டில் வந்து அதாவது டோர் போஸ்டில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வென் காட் கேம் இன் மிடில் அண்ட் ஹி வாஸ் அபவுட் டு டிஸ்ட்ராய் எவ்ரி ஈஜிப்ட், ஸோ காட் ஐடென்டிஃபைட் டு பிளட். ஸோ பிளட் only saved Israelites. So whichever door is having the blood, God did not do anything to them, and he identified that are my people. And whichever door blood does not have
blood, and he killed all the firstborn Egypt and sons. So in the New Testament Passover festival enna Jesus gathered together and he ate the Passover meal with his disciples. It signifies his body and blood and how he was betrayed, according to John 13. So basically, the new Passover festival என்னன்னா when Jesus sacrificed for us, and நம்ம எப்ப சின்லேருந்து வெளில வந்தோமோ, அப்புறம் நம்ம எப்ப வந்து அவரோட டெத்தை நினைவு கூர்றோமோ, அதாவது கம்யூனியன், நம்ம எப்ப அதை நினைச்சு ஏசப்பாவை வந்து நினைச்சு நம்ம அதை எடுக்கிறோமோ, அதுதான் நியூ Passover ஃபெஸ்டிவல். ஸோ இதுதான். ஸோ எப்படின்னா இதை ஈஸியா புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகம் வந்து ஈஜிப்ட், அதாவது இப்ப இது ஈஜிப்ட், அதாவது சின். ஸோ நம்ம அதாவது ஹெவனுக்கு போகணும்னா, அந்த பரம கானானுக்கு போகணும்னா, ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் பிளட் அண்ட் வி ஹாவ் டு பி வாஷ்ட் பை இட். ஸோ இதுதான் ஃபோர்த் கொஸ்டினோட எண்ட். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அண்ட் ரைட் சைடு இஸ் நியூ டெஸ்ட்மெண்ட். So was there any fifth question, was there any human sacrifice given in Israel which made God angry? Yes, there are many human sacrifices given in Israel. The three sacrifice which made God so angry is 2 Kings 3:26-27. When the Moab king saw that battle was too tough for him, he took 700 men with him. ஆனாலும் அவர் 700 men எடுத்துட்டு போனாலும் அவரால் அந்த கிங் ஆஃப் இடமும் டிஃபீட் பண்ண முடியல, எஸ்கேப்பும் பண்ண முடியல. ஸோ he sacrifices oldest son as a burnt offering, and this made God very angry. So second Kings 16:2-3. Ahaz was 20 years old, and இது ரொம்ப யங்கான ஒரு ஏஜ் ஒரு கிங்டம் ரூல் பண்றதுக்கு. பட் ஈவன் he reigned for 16 years, but the thing he didn't do that, அவன் எதுவுமே கரெக்டா ஃபாலோ பண்ணல. he didn't do what is right in the Lord, he did all bad. So அவன் வந்து even he made his son to pass through the fire. So this made God very angry. ஸோ த லாஸ்ட் ஒன் என்னதுன்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு காட் இருக்காங்க, 2 Kings 17:16-17, அதாவது ஐடல், பேகான்னு சொல்லி. ஸோ அந்த காட்டை இந்த அவங்களோட கிங்கோட ஓன் பிள்ளைங்க, அதாவது டாட்டர்ஸ் அண்ட் சன்னை வந்து பர்ன்ட் ஆஃபரிங் பண்ணுவாங்க. இது காட் வாஸ் வெரி ஆங்கிரி வித் இட். ஆனால் ஃபைனலி ஒரு கிங் வந்து அந்த பிளேஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த டோஃபேத்துன்றது வந்து அந்த பேகான் காட் கெப்ட் பண்ண அந்த பிளேஸு. ஸோ அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டனால ஸோ யாராலுமே எந்த ஆஃபரும் பண்ண முடியாது. ஸோ நோபடி கேன் ஆஃபர் இஸ் டாட்டர் அண்ட் சன் ஆஸ் அ பர்ன்ட் ஆஃபரிங் டு பேகான் காட். ஸோ திஸ் எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் கொஸ்டின். The right side picture தான் pagan god. So my sixth question is, explain the lamb sacrifice which was given instead of Isaac, and who can you compare to Isaac? So this story, as we all know that when Abraham was going to sacrifice Isaac, but at the end of the moment, and God appeared and angel appeared and said to Abraham not to sacrifice him. When Abraham looked around, he found a ram and he sacrificed ram, and God was pleased with that offering. So they both went home. In the New Testamentல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரஹாமும் ஹெவன்லி ஃபாதரும் பண்ணது வந்து சேம். ஆனா ஆபிரஹாம் அவரோட சன்னை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணல, ஆனா ஹெவன்லி ஃபாதர் பண்ணிட்டாங்க. ஸோ ஹெவன்லி ஃபாதரும் ஆபிரஹாமும் அவங்க ரெண்டு பேத்துக்குமே அவங்கள பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் ஐசக்கும் அவங்க அப்பா அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆபிரஹாம் வந்து ஹெவன்லி ஃபாதர், அந்த ரேம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், ஐசக் வந்து நம்ம எல்லாம். ஸோ இது எதுக்கு நம்ம எல்லாம் சொல்றேன்னா, நம்ம ஆக்சுவலா சாக்ரிஃபைஸ் ஆயிருக்கணும். நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தான் சாக்ரிஃபைஸ் ஆகணும். ஆனா நம்மளுக்காக ஏசுப்பா வந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஐசக் தான் சாக்ரிஃபைஸ் ஆகணும், ஆனா அந்த இடத்துல ரேம் வந்துச்சு. ஸோ இது பிக்சர். So என்னோட லாஸ்ட் கொஸ்டின், which are sweet savor offering and which are not and why?
So according to the Old Testament, the things which please God, and when we give to God with all our heart, is a sweet savor offering. ஸோ இது என்ன மீனிங்னா, நம்ம கொடுக்கறது முழு மனதோட இருக்கணும், அப்பதான் அது ஸ்வீட் சேவர் ஆஃபரிங்கா காட் எடுத்துப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு த நியூ டெஸ்ட்மெண்ட், த கிரைஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி சாக்ரிஃபைஸ் ஃபார் அஸ் அண்ட் மேக் அஸ் நான் சின்னர்ஸ் பை கேரிங் ஆர் சின். திஸ் கிவ்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்வீட் சேவர் ஆஃபரிங். ஸோ இதுதான், ஏசப்பா ஆல்ரெடி நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஸோ தஸ் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, வாட் எவர் we do should be done with full heart, mind and soul, and it has to be especially full of holy and pure, then it will be accepted as sweet savor offering. So என்னோட write your thoughts, observation and relationship in depth from the sacrifice, aroma, etc. So based on my meditation, I learned that there is no need of any type of sacrifice now. என்னன்னா இனிமேல் எந்த சாக்ரிஃபைஸும் நம்மளால பண்ண முடியாது, அது யூஸும் கிடையாது. there is no use of that. lamb of ஆல்ரெடி ஏஸ்வா நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் ஒண்ணுமே இல்லை நம்ம பண்றதுக்கு. இது ஒன்லி சொல்யூஷன் என்னன்னா, இனிமேல் வந்து அனிமலோட பிளட்டோ இல்ல ஹியூமன்ஸோட பிளட்டோ நம்மளை சின்லேருந்து காப்பாத்தாது, அதாவது எட்டர்னல் கிங்டம்க்கு கொண்டு போகாது. என்னன்னா ஒரே சொல்யூஷன் என்னன்னா, ஒன்லி பை இட் அக்செப்டிங் த ஜீசஸ் பிளட் ஷெட் ஆன் த கிராஸ். இதை நம்ம அக்செப்ட் பண்ணோம்னா, we can enter the kingdom, eternal kingdom of God with covered of righteousness according to 2 Corinthians 5:21. And that's the end of my project, and thank you. எல்லாம் கிளாப் பண்ணலாம். சாலமோன் எக்ஸலன்ட்